இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, நீ கல்யாண பொண்ணுங்கறத மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். பாரு, உன் முகத்துல அப்படியே டென்ஷன் தாண்டவமாடுது. சொந்தக்காரங்களாம் பார்த்தா என்ன நினைப்பாங்க? கல்யாண பொண்ணா அழகா லட்சணமா ரெடியாக வேணாமா? உன் அக்கறைக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ உனக்கு என்ன வேணும்? இப்படிதான் மத்தவங்க ரூம்ல அனுமதியே இல்லாம ஆஜராவியா? இதெல்லாம் உன்கிட்ட இருந்து கத்துக்கிட்டதுதான் மித்ரா. அப்புறம் எனக்கு என்ன வேணும்னு கேட்டல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம். ஏன்னா எனக்கு தேவையானதெல்லாம் நீ ஏற்கனவே கொடுத்துட்ட. என்ன? உனக்கு தேவையான விஷயத்த நான் கொடுத்துட்டேனா? உன்னை பத்தி A to Z எனக்கு நல்லா தெரியும். நீ என்ன பிளான் பண்ணிருக்க, அடுத்து என்ன பிளான் பண்ண போற, யார் யாரு எங்கெங்க இருக்காங்க, இப்படி எல்லா விஷயமும் எனக்கு அத்துப்படி. ஒரு விஷயம் சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. நீ நினைக்கிற மாதிரி எதுவுமே நடக்க போறதில்ல. ஏ பாரதி, சும்மா ஏதேதோ பேசி எனக்கு கன்ஃபியூஸ் பண்ண ட்ரை பண்ணாத. உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நான் என்ன பேசிட்டு இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் மித்ரா. நீ யாரையெல்லாம் நம்பிட்டு இருக்கியோ அவங்க எல்லாருமே இப்ப என் பக்கம் வந்துட்டாங்க. அந்த விஷயத்த உன்கிட்ட சொல்லிட்டு போகதான் நான் இப்ப வந்திருக்கேன். இன்னொரு முக்கியமான விஷயம், நீ என்ன கோக்கமாக்கு வேலை பண்ணாலும் என் கண் பார்வையில இருந்து தப்பிக்கவே முடியாது. சரியா? My eyes on you. இந்த பாரதி எதை மனசுல வச்சுட்டு இப்படி எல்லாம் பேசுறான்னு ஒண்ணுமே தெரியலையே. ஒரே குழப்பமா இருக்கு. ஒருவேளை துரை மேட்டர் தெரிஞ்சு இல்ல துரை பத்தின எந்த விஷயமும் பாரதிக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்போ வேற என்னவா இருக்கும்? இல்லங்க, துரை இன்னும் உயிரோடு தான் இருக்காரு. ஒருவேளை பிரியா மேட்டரை பத்தி நான் பேசினது ஏதாச்சும் பாரதி கேட்டிருப்பாளோ? அது சம்பந்தமா ஏதாவது தெரிஞ்சிருக்குமோ? நாம யோசிச்ச விஷயம் சரிதான். இந்த மித்ரா ஏதோ ஒரு திருட்டுத்தனம் பண்ணிட்டு இருக்கான். அதனால்தான் ரூம்குள்ள என்ன திடீர்னு பார்த்ததும் யார் கூடயோ பேசிட்டு இருந்தா அந்த போன் காலையும் கட் பண்ணிட்டான். இப்போ நான் சொன்ன விஷயத்துக்குலாம் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். கண்டிப்பா என்னமோ ஒண்ணு இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சே ஆகணும்.